போயிட்டா இருந்துச்சு. ஹாய்மா. அப்புறம் நேற்று பார்ட் 3 வரைக்கும் போட்டிருக்கேன். இது வந்து பார்ட் 4. இப்போ வந்து சொல்கிறது வந்துட்டு நம்ம கோட்ரஸ்லேயும், அதாவது விட்டுட்டு போனால் பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் கூப்பிட்டுட்டு போன இடத்துலையும் சில பெண்கள் நிறைய கஷ்டப்படுறாங்க. சில பெண்கள் கணவரையும் கஷ்டப்படுத்துகிறவங்களும் இருக்காங்க. அதுவும் நான் சொல்கிறேன். இப்போ இது நம்ம கோட்ரஸுக்கு பக்கத்துலேயும் ஆப்போசிட்லேயே இருக்கிறவங்க, அவங்க வந்துட்டு கனடா. ஆமாம், கனடாக்காரவங்க. எப்போ பார்த்தீங்கன்னாலும் அவங்க வீட்டில் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். எப்போவும் வந்து ரொம்ப சொல்லி அழுதுகிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படி அவங்க வீட்டுக்காருக்கு சந்தேகமாக அப்படி என்னன்னு தெரியல. அங்கே எல்லாரையுமே அண்ணா அண்ணி அப்படி தான் கூப்பிடுவோம். யாரையுமே அப்படி எதுவும் தப்பாக இல்லை, யாருமே பேச மாட்டாங்க. அது மாதிரி உள்ளவங்களும் இருக்கலாம், எனக்கு அது தெரியாது. ஆனால் எல்லாருமே அண்ணா அண்ணி, எங்களையும் அப்படி தான் கூப்பிடுவாங்க, நாங்கள் அவங்களையும் அப்படி தான் கூப்பிடுவோம் எல்லாருமே. அப்படி அது மாதிரி. அப்போ ஆனால் எதனால அவங்களுக்கு சண்டைங்கிறதே தெரியாது. அவங்க கன்னடாங்கிறதுனால எனக்கு வேறு பாஷைங்கன்னா கூட தெரியும். இப்போ மலையாளமோ தமிழோ தெலுங்கோ ஹிந்தியோ அப்படின்னா ஏதோ கொஞ்சம் பேசிடலாம். ஆனால் கன்னடா சுத்தமாகவே தெரியாது. அதனால் அவங்க சொல்கிறது புரியுமே தவிர திருப்பி எதுவுமே நம்ம ஆறுதல் கூட சொல்ல முடியாது. அப்போ அது மட்டும் இல்லை, அப்போவே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 6-7 வயசில் ஒரு பையனும் ஒரு குட்டி குழந்தை, 2 குழந்தை, அவங்களுக்கு 2 பேர் இருந்தாங்க, 2 பையன். அப்போது நான் வந்துட்டு அப்போ தான் மேரேஜ் ஆகிட்டே போயிருக்கிறாங்க அப்படி. அதனால் சரியாகவும் தெரியாது எனக்கு. அவங்களுக்கு சொல்கிற அளவுக்கு நமக்கு ஏஜும் இல்லை. அவங்க ரொம்ப சொல்லிட்டு அழுதுகிட்டே ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ நான் பார்த்துட்டு பாவமாக இருக்கும், அப்படியே விட்டுருவேன். அப்படி. ஆனால் டெய்லி சாமி பார்த்தீங்கன்னா, சாமி மேலே அவ்வளோ பக்தி. டெய்லி காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனேயே சாமி கும்பிட்டுருவாங்க. குளிச்சுட்டு உடனே சாமி. அந்த பக்தி வாடையும் சாம்பிராணி வாடையும் எங்கள் வீட்டுக்குள்ளே தான் வரும். ஏன்னா கோட்ரஸுங்கும் போது 4 சைடும் கோட்ரஸ் தானே. அப்போ வந்துட்டு அந்த கோட்ரஸில் வந்துட்டு ரூம் எல்லாமே பெருசாக இருக்கும். 2 பெட்ரூமு, ஹாலு, கிச்சன், பாத்ரூம் அப்படி எல்லாமே இருக்கும். இதுதான் அவ்வளோ பெருசாக இருந்தாலும் 4 ஒரு இடத்துலையும் கீழே மாடி மேலே அப்படி இருக்கும். எங்களுக்கு வந்து மாடி மேலே தான் ரூமு. அப்போ அப்படி இருக்கும். அப்போ பக்கத்துலேங்கிறதுனால அவங்க சாமி கும்பிடுறது வாடை எல்லாமே எங்கள் வீட்டில் விளக்கேற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி சாம்பிராணி வாடை பக்தி வாடையெல்லாம் எங்கள் வீட்டுக்கு தான் வரும். அப்படி அது மாதிரி டெய்லி காலையில் எந்திரிச்சோடனே சாமி கும்பிடுவாங்க. அவ்வளோ பக்தி. ஆனால் அவ்வளோ பக்தி அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சண்டை. அப்போ எனக்கு தோணும், இது என்ன கடவுள் இது? இப்போ சாதாரணமாக கடவுள்கிட்ட கேட்டால் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வயசில் எனக்கு 18-19 வயசு தான் இருக்கும். அப்போ எனக்கே அப்படி தான் தோணும். அடுத்த வீடியோ வந்துட்டு ஈவினிங் பாருங்கள். ஓகே, பாய்.